அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறையை எளிமையானது, அதே சமயத்தில் நல்ல பவர், நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. இந்த வசிய முறையை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க. நீங்களும் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 விஷயங்கள். முதல் விஷயம், பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டோமே, பண்ணலாமா வேண்டாமான்னு. நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது எந்த ஒரு வசிய முறையை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் தரும். ஆனால் சில வசிய முறைகளுக்கு டைமிங் இருக்குது. மதியம் 12 மணி, இரவு 8 மணிக்கு மேலே பண்ணுற வசிய முறைகள்லாம் இருக்குது. அது அந்தந்த டைமில் பண்ணால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிறது, நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனாக்கா மதியம் 12லேருந்து 12:15 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம். அதுவும் முடியாதவங்க இரவு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. இதற்கு வரைமுறைகள் கிடையாது. பெயர்கள் உங்கள் பெயர் அப்படின்னு இருக்க ரைட் ஹேண்ட் சைடில், அதில் உங்கள் பெயர் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் விரும்பும் அவருடைய பெயரை போடுங்க. சக்தி வாய்ந்த எந்திரம், எளிமையாக இருக்கும், ஆனால் பவர் அதிகம். ஆகையால் அம்மா பெயர்லாம் போடக்கூடாது. உங்கள் பெயர், நீங்கள் விரும்பினவரோட பெயரை போடுங்க. மடிச்சுட்டு ஒரு டேப் போட்டு சுற்றி இதை பூமிக்குள்ளே புதைக்கணும் அல்லது ஓடுற தண்ணியில் போடணும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓடுகிற தண்ணி, ஆறு இல்லைனாக்கா பூமிக்குள்ளே புதைச்சிருங்க. புதைக்கிற இடம் சுத்தமான இடமா இருக்கணும். ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த வசிய இயந்திரத்தை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும். வரைஞ்சி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதை புதைக்க வேண்டும் அல்லது ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. நிச்சய பலன் அன்றே கிடைக்கும். ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.